வெல்கம் டு ராஜூஸ் ஈஸி மேத். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் இப்போ 9th முடிச்சுட்டு 10th கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கீங்க. குட். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேத் கிளாஸ். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்ட்டு. தெரியும், x,y அந்த கிராஃப்லலாம் போட்டிருப்பீங்க இல்லையா, 2,3 4,5 -5,3 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா. அது செட், அது ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து a,b அப்படின்னு சொல்கிறோம். a,b அது ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, a cross b அப்படின்னு சொல்லுவோம். இங்கே a cross, இது வந்து கிராஸ், a cross b. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, a cross null set is always null set. எம்டி செட்டுன்னு சொல்லலாம், நல் செட்டுன்னு சொல்லலாம், வாய்டு செட்டுன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே, இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி a cross b is not equal to b cross a. முதல்ல a கிராஸ் பின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி a அண்ட் b அப்படிங்கிற அந்த ரெண்டு செட்டை எடுத்துக்கலாம். a அப்படிங்கிற செட் 1 2 3 அப்படின்னு எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். பிங்கிற செட்டுக்கு a b c அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். a கிராஸ் b அப்படின்னா இந்த ஏனுடைய செட் 1 2 3 கிராஸ் பியினுடைய எலமெண்ட்ஸ் a b c. ஓகே, இப்போது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னா, இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் நம்ம பேர் பண்ணுறோம். 1, a 1, b 1, c. புரியுதுங்களா. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்டை எடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் பேர் பண்ணுறோம். 2, a 2, b 2, c இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அடுத்த எலிமெண்ட் இங்கே 3, இதை எடுத்து இங்கே பேர் பண்ணணும். 3, a 3, b 3, c. இது எல்லாமே வந்து a கிராஸ் b தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே நாட் ஈக்குவல் டு b கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகே, b கிராஸ் என்ன வருதுன்னு செக் பண்ணிவிடுவோம். b கிராஸ் a ஈக்குவல் டு பின்னுடைய செட் வேல்யூஸ் எலிமெண்ட்ஸ் என்ன, a, b, c. கரெக்டு தானேங்க. b இஸ் ஈக்குவல் டு a, b, c. கிராஸ் a செட் a அப்படிங்கிறது 1, 2, 3. ஓகே, b கிராஸ் a அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் b அப்படிங்கிற செட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இந்த a அப்படிங்கிற எலமெண்ட்டை எடுத்து இங்கே பேர் பண்ண போகிறேன் 1 2 3 கூட. a, 1 a, 2 a, 3 இருக்குங்களா. அடுத்து b அப்படிங்கிற எலமெண்ட் b, 1 b, 2 b, 3 இருக்குங்களா. நெக்ஸ்ட் c எடுத்து இதோட பேர் பண்ண போகிறேன். c, 1 c, 2 c, 3. ஓகே, இப்போது நம்ம இந்த a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவையும் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். இங்கே 1, a 1, b 1, c இந்த மாதிரி கொடுத்துருக்குல்ல. நியூமரல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் செகண்டில் வந்திருக்கு. கரெக்டாக. இதே b கிராஸ் ஏல ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நியூமரல்ஸ் எல்லாம் செகண்ட் வந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படின்னா a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல். எப்படிங்க, அதே எலமெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கிராஃப் அப்படின்னு எடுத்துட்டா, குட்டியாக ஒரு சின்ன கிராஃப் வச்சுக்குவோமே. இதில் 1, 2 அப்படிங்கிற பார்ட்டு இங்கே இருக்கும். 1, 2 இது 1 இது 2. ஓகே, இது 1, 2ன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போது அதே மாதிரி இடம் மாற்றி சொல்லுங்க பார்ப்போம். 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 இங்கே இருக்குமா. அப்போ 1 இது தானே. அப்போ 2, 1 அப்படிங்கிறது இந்த இடம் தானே. திஸ் இஸ் 2, 1. அப்போது 1, 2வும் 2, 1ம் ஒரே மாதிரியா இருக்குது, வேறு வேறு தானே. அப்போது a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் வேறு வேறு தானே, நாட் ஈக்குவல். அதாங்க a கிராஸ் b நாட் ஈக்குவல் டு b கிராஸ் a. But
n of a cross b equal to n of b cross a. எப்படி a cross b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, b cross a ல இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ n of a cross b லையும் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு, n of b cross a லையும் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? which is equal to 9 according to this. இந்த இதுக்கு இது in general என்ன சொல்லுவோம்? n of a cross b யும் n of b cross a வும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். கூடவே நம்ம இன்னொரு மாதிரியும் இது n of a cross b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா n of a னுடைய வேல்யூ a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ். n of a equal to 3. n of b எவ்வளவு இருக்கு? அதுவும் 3 தான். ஓகேவா? அப்போ n of a into n of b, அதாவது 3 into 3, அதுவும் 9 தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ n of a cross b என்னன்னு சொல்லலாம்? n of a into n of b ன்னு சொல்லலாம். அதே மாதிரி n of a cross b என்னன்னு சொல்லலாம்? n of b cross a ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? Subscribe.